வாசிக்கும் பொழுது ஓசியா, ஆமோஸ் இரண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஓசியா தீர்க்கதரிசி குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசி குடும்பம் அல்ல. கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். இந்த ஆமோஸை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவன் ஆடு மேய்க்கிற தொழிலை செய்தவனாகவும், அதே போல அவன் காட்டத்தி பழங்களை பொறுக்கி அதை சந்தையில் விற்றவனமாகவும் இருக்கிறான் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். அதனால தான் அவர் கள்ளத்தராசை குறித்து சொல்கிறார். அவர் பிஸ்னஸ் பண்ண போனதுனால அங்கே நடக்கிற காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவன் 10 கோத்திரத்திற்கு தீர்க்கதரிசியாக இருந்தான். 10 கோத்திரங்கள் நமக்கு தெரியும். சாலமோன் நாட்களிலே 2ஆக பிரிக்கப்பட்ட அந்த கோத்திரங்களிலே 10 கோத்திரங்களுக்கு இவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் அங்குள்ள ஜனங்கள் யெரொபெயாமின் பாவம் என்று சொல்லும் போது பாகால் வழிபாட்டுக்கு அவர்கள் திரும்பி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், நாம் எதற்காக இந்த போராட்டம் பிரச்சனை வருகிறது என்று நாம் யோசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்திலே நாம் சேருவதற்காக தான் போராட்டம் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வருகிறது. கர்த்தரை இன்னும் கிட்டி சேரணும்னு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என்னை கண்டுக்கவே இல்லை, கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சார், என் வாழ்க்கையில் ஏன் இதை கட்டளையிட்டார் என்று கடவுளை நாம் கேள்வி கேட்கிறவர்களாக, குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் கர்த்தரிடத்திலே நாம் சேருவதற்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆமோஸ் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் புஸ்தகத்திலே 4:6, 4:8, 4:10, 11 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே என்னிடத்திலே நீங்கள் திரும்பாமல் போனீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் புலம்புகிற ஒரு புலம்பலை நாம் பார்க்கிறோம். 5 இடத்துல இங்கே வாசிக்கும் பொழுது பிழைப்பீர்கள் என்று இந்த 5ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு உரைக்கிறார். 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நன்மையை தேடு என்கிறார். 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது மற்றவர்களை தேடாதே என்கிறார். 3 இடங்களிலே தேட வேண்டாம் என்று இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 9 நாம் பார்க்கும் பொழுது, ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும் என்றும் அங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் தியானிக்கும்படியான திறவுகோல் வார்த்தையாக 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 5:2. எடுப்பார் இல்லை. 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அங்கே சொல்றாரு, கீழ்கால தேடாத, நீ அங்கே எங்கே சுற்றி ஓடிட்டு இருக்காத, கர்த்தரை தேடு, அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு செப்பனியா 2:3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நாம் ஆண்டவரை தேடாமல் போனால் கர்த்தருடைய கோபத்திற்கு உள்ளாவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் எதை தேடி போய் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? அன்றைக்கு இஸ்ரவேல் நாட்களிலே மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம்.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த செப்பனியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், என்ன தேடும்? அவரை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும், நீதியான காரியத்தை நாம் தேடி வாழ வேண்டும். மூன்றாவது, மனத்தாழ்மை நமக்கு வேண்டும். மனத்தாழ்மையை நாம் தேட வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நமக்கு தெரிந்த ஒரு பாடலை நான் பாடும்படியாக இருக்கிறேன். பாட்டு புஸ்தகத்தில் 866வது பாடல், அழைத்தீரே இயேசுவே என்ற பாடலை நான் பாடும்படியாக இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடலாம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் ஆழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில் ஆழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயரதொனியோ இதை யாரின்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனேதோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனேதோ, அழைத்தீரே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன், என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன், அழைத்தீரே. ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசாபாசங்கள் பெருகிடுதே, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசாபாசங்கள் பெருகிடுதே, ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே, ஆண்டீரே அல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கோ, ஆண்டீரே அல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கோ, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, அழைத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிலே கிடந்ததான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம்,
இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தியானங்கள் விழுந்து போன என்னென்ன காரியங்கள் எல்லாம் விழுந்து போனார்கள் என்று சொல்லி அந்த விழுந்து போனதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரை தேடாதபடிக்கு இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் விழுந்து கிடக்கிறது. நீங்களும் நானும் கூட கர்த்தரை தேடும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும், பரிசுத்தத்தை தேட வேண்டும். இப்படி அநேக காரியங்களை, தாழ்மையை, மனத்தாழ்மையை தேட வேண்டும். இதையெல்லாம் தேடக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் விழுந்து கிடக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்து போனால், இந்த கன்னிகை யார்? முதலாவதாக கன்னிகை விழுந்து போனால் முதல் காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த கன்னிகை யார் என்று சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த கன்னிகை யார்? விழுந்து போன இந்த கன்னிகை யார் என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. மணவாளனாகிய இயேசுவுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற சபையே, நீ விழுந்து போய் கிடக்கிறாயா? உன்னை எழுப்ப ஆள் இல்லை என்று விழுந்து போய் கிடக்கிறாயா? சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, கற்புள்ள கன்னிகையாக எல்லா விதத்திலும் நம்மை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தலைமை போதகரையா அவர்கள் சொன்னாங்க, நிர்வாக குழுவை பார்த்து, சாட்சி மிக முக்கியம். நாம் பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்ள வேண்டும். சமுதாயத்திலேயும் திருச்சபையிலேயும் இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்து போனால் எல்லா விதத்திலும் நம்மை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு புருஷன் இருக்கிறார், இயேசு. அவரை சந்திப்பதற்காக மனவாட்டியாகி திருச்சபை நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை அழியாத வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழியாயிருக்கிறது. இந்த வழியிலே நாம் மிக மிக முக்கியமாக ஒரு கன்னிகை எப்படி தன்னுடைய கற்பை காத்துக்கொள்வதோ, ஒரு கன்னிகை எப்படி தன்னுடைய நடக்கை பேச்சை காத்துக்கொள்வது போல இஸ்ரவேல் என்னும் கன்னிகையாக கர்த்தர் திருச்சபையாகிய உன்னையும் என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்து போனால், அப்படி என்றால் வாழ்க்கை தவறி போனதாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஒரு வழிமுறை இருக்குது. இப்ப வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் அங்கே வாழுற வாழ்க்கை முறை வேற. அவன் தண்ணி அடிப்பான், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற காரியம் அங்கே இல்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தின்படியேயும் வேதம் நமக்கு போதிக்கிறது அதுதான். வெஸ்டர்ன் கலாச்சாரம் இல்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிரமாணங்களிலே ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டது. அங்கே ஒருவன் ஒரு முகாந்திரம் இல்லாமல் யாரையும் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. அது என்ன முகாந்திரம் என்று சொன்னால், அவன் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணி இருந்தால் மட்டும் டைவர்ஸ் கொடுக்கணும்னு அங்கே இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. பாவம் செய்தவர்களை மன்னித்தவர், பல பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்த சமாரிய ஸ்திரியை கர்த்தர் மன்னித்தார், அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கு விழுந்து போகிற நிலைமை நம் வாழ்க்கையில் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். திருச்சபையே, இன்றைக்கு நாம் தவறி போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறக்க கூடாது, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவள் என்பதை யோசித்து பாருங்கள். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உன்னையும் என்னையும் கற்புள்ள கன்னியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கன்னிகையான இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும், நான் சரியாக தான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், எந்த போராட்டங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் சரியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு நம்மளே சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள்.
முதலாவதாக இஸ்ரவேல் என்னும் கன்னிகை சபையை குறிக்கிறது. சபையை குறிக்கிறது. சபை இன்றைக்கு பரிசுத்த வாழ்க்கையிலே கற்புள்ள வாழ்க்கையை வாழ நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நாளிலே நம்முடைய மலவாளனாகிய இயேசுவை சந்திக்க போகிறோம். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் புஸ்தகத்திலையும் கல்யாணம் தான், கடைசி புஸ்தகத்திலையும் கல்யாணத்தில் தான் முடியுது. அல்லேலூயா. திருமணம் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மணவாட்டி ஆகிய சபை மணவாளனை சந்திக்க ஒரு கல்யாணம் பரலோகத்தில் நடக்க போகிறது. பூமியிலே ஒரு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி ஆரம்பித்தார், பரலோகத்திலே திருமணத்தோடு முடிய போகிறது. எனவே நீங்களும் நானும் சபையாகிய கன்னிகையாகிய நீங்களும் நானும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். இந்த குடும்ப உலகத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் ஆனால் நாம் எல்லாரும் மனவாட்டி என்று வேதம் அழைக்கிறது. எனவே நமக்கு ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையும் கற்புள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஒருவேளை நாம் இப்படி யோசிக்கலாம், பெண்களுக்கு தானே கற்பு, ஆண்களுக்கு இருக்கான்னு நீங்க கேட்கலாம். ஆண்களும் பரிசுத்தமாய் வாழ்வதுதான் கற்பு குறித்து நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது அதை தான் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தீமோத்தேயுல? நான் வாசிக்கும் போது அங்கே சொல்றாரு, நீ பேச்சில, நடக்கல, அன்பில, செய்கையில எல்லாவற்றையும் சொல்லிட்டு கற்பிலும் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழு. ஒரு ஆணுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆணுக்கு கற்பு இல்லையானா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இன்றைக்கு ஆண் பிள்ளை பெற்றதுனால எப்படி வேணாலும் பிள்ளை விட்டுலாம் நினைக்காதீங்க. அதையும் நாம் பெண்களை பாதுகாப்பது போல சரியாக நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் எல்லாரும் சபை கன்னிகையாக கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் ஒருவேளை விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் இருந்தாலும் அப்படியே விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல, நாம் எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலேயும் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயும் ஒரே வார்த்தையை வாசிக்கிறோம். ஆமோஸ் 9:12 அப்போஸ்தல நடபடிகள் 15:17 ரெண்டும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. இப்பொழுது ஆமோஸ் 9:12 வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, இங்கே விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரம் எதை குறிக்கிறது? இரண்டாவது காரியம், விழுந்து போன கூடாரம். இந்த கூடாரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது. நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். விசுவாச தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து கூடாரங்களிலே குடியிருந்தான். நாம் குடியிருக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு கூடாரத்தை, இந்த உலக வாழ்க்கை கூடார வாழ்க்கை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கூடார வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தோடு இருக்கணும். அப்ப அந்த கூடார வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தோட அந்த கூடாரத்தில் இருந்தான். அப்ப விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் அந்த கூடாரத்தை விழுந்து போக செய்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கவனிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் விசுவாசம் இந்த உலக வாழ்க்கைக்கு இல்லை, பரலோகத்துக்காக அவன் காத்திருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல நம் விசுவாசம் விழுந்து போகும் என்று சொன்னால் அதுதான் விழுந்து போன கூடாரம். கூடாரம் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை குறிக்கிறது. ஏனென்றால் ஒரு விசுவாசம் இல்லாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் இந்த கூடாரத்தை குறித்து சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:2 நாம் வாசிக்கும் பொழுது
இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த கூடாரம் என்று பவுல் சொல்லும் பொழுது திரும்ப நம்முடைய சரீரத்தை சொல்றாரு. இந்த கூடாரம் அழிகிற கூடாரம். இந்த கூடாரத்திலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மிகவும் தவித்துக் கொண்டிருக்கிறேன். பவுல் ரோமர்ல சொல்லும் போது சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், எனக்கு எது பிடிக்கலையோ அதை தான் நான் செய்யறேன், எது பிடிக்குதோ அதை செய்ய முடியல என்னால. ஆனால் ஆசை இருக்கு, இப்படி செய்யணும், இப்படி வாழணும், இப்படி ஊழியம் செய்யணும், இப்படி இருக்கணும், ஜெபிக்கணும், நடக்கணும் என்ற ஆசை இருக்கு. ஆனால் அப்படி நான் செய்ய முடியவில்லை என்று சொல்லிட்டு அங்கதான் சொல்றாரு, எனக்குள்ள ஒரு தடை இருக்கு, அதுதான் பாவம் அப்படின்றாரு. அப்ப இந்த கூடார வாழ்க்கை நாம் பார்க்கிறோம், இந்த கூடார வாழ்க்கை நிலையானதல்ல, நிலையானதல்ல. இந்த கூடார வாழ்க்கை குறித்து அதே 2 கொரிந்தியர் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், அங்க சொல்றாரு, பாரம் சுமந்து தவிக்கிறோம். அடுத்து வாசிங்க. இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த போர்வை, இந்த கூடாரம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு நாளில் மரணத்தை இயேசு ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த கூடாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை, தெரிந்த பாடலை பாடுவோம். கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கலைந்திடும் நேரம் நீ ஏன் பதறுகிறாய்? கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் கலைந்திடும் தேசம் நீ ஏன் பதறுகிறாய்? நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் கலைந்திடும் தேசம் நீ ஏன் பதறுகிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த கூடாரத்துக்கு நாம் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே இது கலைந்து போடப்படுகிறதா இருக்கிறது. விசுவாச வாழ்க்கை கூடார வாழ்க்கையா இருக்கிற இன்றைக்கு பரலோக வாழ்க்கையை நாம் மறந்து போய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே நாம் விசுவாசத்திலே குறைவா இருக்கிறோம்.
விசுவாசம் என்னும் கூடாரம் விழுந்து போயிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் பரலோக கூடாரத்தை நாடுகிறவர்கள். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பாருங்கள். நாம் விசுவாசத்தில் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கிறோமா? எத்தனை பேர் இன்றைக்கு நாம் பரலோக காரியத்தை குறித்து அப்பப்போ நினச்சி பார்க்குறோம்? நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, உறுதி அல்ல, பரலோக வாழ்க்கை ஒன்று உண்டு என்று எத்தனை பேர் நம்மளை நினைக்கிறோம்? இன்றைக்கு அந்த விசுவாச வாழ்க்கை, கூடார வாழ்க்கை, விசுவாசம் என்கிற கூடாரம் நம்மில் நின்று கொண்டிருக்கிறதா கம்பீரமாக, அல்லது விழுந்து போயிருக்கிறதா? கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக நாம் புலம்பல் 5:16 நாம் வாசிக்கலாம். விழுந்து போன காரியம். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, கிரீடம் விழுந்து போயிடுச்சு. அங்க சொல்லிட்டு, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. அப்ப பாவம் செஞ்சதுனால கிரீடம் விழுந்துடுச்சு. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த கிரீடம் எதை குறிக்கிறது? என்ன கிரீடம் இது அப்படின்னு சொன்னா, நாம் லேவியாராம் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். லேவியாராகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறப்படாமலும் இருப்பானாக, இருக்கிறதே அபிஷேக தைலம். இந்த கிரீடம் எது என்று சொன்னால், யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமோ, இந்த அபிஷேகம் பெற்ற இந்த அபிஷேகத்தின் அனுபவம் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறதா? பரிசுத்தாவியானவர் பெற்றோம், ஒரு நாள் அந்நிய பாஷை பேசி ஜெபித்தோம். இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் என்கிற அந்த கிரீடம் நம் தலையில இருக்கிறதா, இல்ல விழுந்து போயிடுச்சா? யோசித்து பாருங்க. ஆமாம் பாஸ்டர், ஆரம்பத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால, 30 வருஷத்துக்கு முன்னால நல்லா ஜெபம் பண்ண, இப்ப ஜெபம் பண்ணவே முடியல, ஆவியில நிறையவே முடியல அப்படின்னா, உன் கிரீடம் விழுந்து போய் கிடக்கு. உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நீ கீழே விட்டுட்ட. அவன் தலையின் மேல் இருக்கிற கிரீடம் விழுந்தது காரணம் அங்கே சொல்லுகிற, பாவம் செய்தோம், பாவம் செய்தோம். அபிஷேகத்தை நீ இழந்து போனால் உன் கிரீடத்தை நீ இழந்து போகிறதற்கு சமம். கிரீடம் என்று சொல்லும் பொழுது மகிமையான அனுபவம், ஒரு மேன்மையான அனுபவம். மேன்மையான நிலையிலிருந்து, ஒரு மகிமையான அனுபவத்திலிருந்து நீ விழுந்து போய் கிடக்கிறாய் என்று சொன்னால், உன் கொடுக்கப்பட்டதான பரிசுத்தாவின் அபிஷேகம் விழுந்து போச்சு அப்படின்னா, உன் தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்து போச்சு. இந்த காலை வேளையில நமக்கு ஆண்டவர் பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவி பெற்ற பிறகு நாம் பாவம் செய்யலாமா அப்படின்னு பவுலே கேட்கிறாரு. பாவம் செய்யலாமா? கூடாதே அப்படின்னு அவரே பதில் கொடுக்கிறார். நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் செய்யலாமா நாங்க கேட்கிறாரு. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிற நீங்கள் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யும் பொழுது கிரீடம் விழுந்து விடும். நமக்கே தெரியாது, ஆனால் நம்மளால் உணர முடியும். ஏன்னா முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, அபிஷேகத்தில் இறங்கலை, ஆவியானவர் வரல, அந்நிய பாஷையும் பேச முடியல, ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. இப்போலாம் வரக்கூடிய வண்டியிலெல்லாம் சென்சார் வச்சுட்டதுனால எங்கனாவது ஒரு பிரச்சனை வந்தாலும், காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், ஒரு இண்டிகேட்டர் மேலே வந்துடுது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியாது. அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறான். லேப்டாப்பை எடுத்து அதில் கரெக்டாக பின்ன சொருகிட்ட உடனே அது உடனே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சர்ச் பண்ணி இந்த பிரச்சனைன்னு காட்டுது. இன்றைக்கு அப்படி நம்மளை சாஃப்ட்வேரில் போட்டு டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் என்ன தவறு செய்தோம் என்பதை நாம் நிதானித்து உட்கார்ந்து யோசித்தா பொழுதும், இந்த வார்த்தையை நான் கவனிக்கும் பொழுது, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. சவுல் ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நாம் பார்க்கிறோம், சவுல் ராஜாவுக்குரிய அபிஷேகம் பெறும் பொழுதும் தீர்க்க தரிசனம் சொன்னான். தீர்க்க தரிசன ஆவி அவன் மேலே இறங்குச்சு நான் பார்க்கிறோம். ஒரு பழமொழியே இருந்துச்சான், சவுலும் தீர்க்க தரிசியில் ஒருத்தனா அப்படின்னு ஒரு பழமொழி அன்னைக்கு சொன்னாங்களாம்.
அப்படியானால் பிரியமானவர்களே, அபிஷேகம் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அவன் மேல இருந்ததுனால தாவீதுக்கு எதிராக எத்தனை முறை எழும்பினாலும் தாவீது கையில கர்த்தர் அவனை கொடுத்தார் எத்தனை முறை, ஆனால் அவன் மேல கை போடல தாவீது. ஏன் தெரியுமா? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஆவியானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற உனக்கும் எனக்கு ஒரு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நீ நானும் அனல் மூட்டி எழுப்பி விடாம ஆவியில நிறைந்து ஜெபிக்காம இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கிரீடம் விழுந்து போயிடுச்சு. உன்னால் அந்நிய பாஷை பேச முடியுதா? ஆவியில நிறைந்து ஜெபிக்க முடிகிறதா? யோசித்து பார் சகோதரனே, சகோதரியே. இல்லைன்னா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் இந்த கிரீடம் முன்னிலிருந்து விழுந்து போகும். தாவீது சொல்றான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்குங்க. பிளான் பண்ணி பாவம் செய்கிறோமா? திட்டம் போட்டு நாம் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. காலை முதல் ஆராதனையில் தான் நான் ஜெபிக்கும் போது 3 விஷயங்களை சொல்லி ஜெபிச்சேன். திருப்பந்தி ஆராதனையில் பேச்சினால பாவம் மனுஷன் நிறைய செய்கிறான். விபச்சாரம் செய்யறதில்ல, வேசித்தனம் செய்யறதில்ல, பேச்சு வாயில இஷ்டத்துக்கு பேசுறது. 2வது, அந்த வாயினால எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ உள்ள விட்டுறான். 2வது பேச்சினால, வாயினால. 2வது நம்முடைய நினைவுகள், திங்கிங், தப்பான எண்ணங்கள். ஏசப்பா சொன்னார், நீ உன் சிந்தையில் தப்பாக யோசிச்சனால நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். கண்ணால பார்க்கறதுனால பாவம். திங்கிங், யோசனை, தப்பானது யோசிச்சுட்டே இருக்கிறது, அது பாவம். கடைசியாக தான் சரீரத்தினால, அந்த பேச்சினாலே இதுலேயும் இன்றைக்கி நிறைய பேர் மாட்டி போயிடும். இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள். பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்மேல் இருந்த கிரீடம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்குதா? விழுந்து போயிடுச்சா? அதற்கு இடம் கொடுத்தையா? எந்த சூழ்நிலையில் நீ அதை இழந்து போனாய் என்பதை யோசித்து பார். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அபிஷேக வாழ்க்கை நீ காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுத்தால் கிரீடம் விழுந்து போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். 3வதாக, தலையில் உள்ள கிரீடம் விழுந்தது. அந்த கிரீடம் உன் அபிஷேக வாழ்க்கை குறிக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேக வாழ்க்கை. 4வதாக, சகரியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேதுரு மரம் விழுந்தது. இங்க 4வது நாம் பார்க்கிறோம், கேதுரு மரம் விழுந்தது. இந்த கேதுரு மரம்னா என்ன, எதை குறிக்குது? சங்கீத புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேதுருவை போல வளருவான். அப்ப இந்த கேதுரு மரம் நீதிமான், நீதியின் வாழ்க்கை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீதியின் வாழ்க்கையில் நீ விழுந்து போயிட்ட அப்படின்னா அதுதான் கேதுரு மரம் விழுந்து போச்சு. உன் நீதியை தவறிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த கேதுரு மரத்துக்கும் நீதிமானுக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரம் விழுந்து போனது காரணம் நீதி தவறினதுனால. சொல்லுவாங்க முதல்ல கவரிமான் பரம்பரைன்னு. கவரிமான் பரம்பரைன்னா கவரிங் இல்லை, கவரிமான் பரம்பரை அப்படின்னா ஒரு முடி கொட்டிட்டாலும் அது உயிரை இழந்துன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யா தெரியல. அதுபோல் ஒருத்தன் ஒரு பொய்யை சொல்லிட்டாலும் நீதி தவறிட்டா இறந்து போயிடுவாங்க. நமக்கு தெரியும், பாரிவள்ளல் நம்முடைய தமிழகத்தில் இருந்தவங்க நீதிமானாக இருந்தான். தன்னுடைய மகனை கொடுத்தான் இருக்கு, கண்ணுக்குட்டிக்கு பதிலாக தன் மகனை கொடுத்தான் இருக்கு. முல்லைக்கு கொடி முல்லைக்கு வந்து தேரை கொடுத்தான். தன்னுடைய மகன் ஒரு கண்ணுக்குட்டியை சாவடிச்சிட்டான். அதுக்கு பதிலாக தன் மகனை அவன் என்ன பண்ணுறான், பலி கொடுத்தான் இருக்கு. நீதி தவறாதவன். நம்முடைய தமிழக பண்பாட்டில் நீதி தவறாதவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்கள் நானும் பாட்டு பாடுறோம், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டது உண்மையா? உன் பாவத்தை இயேசு கழுவினார் உண்மையா?
அப்ப நீதியின் வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அப்ப நீதிமான் லீபனோனில் உள்ள கேதுருவை போல இருப்பான். நீதிமானாக அழைக்கப்பட்ட நீ நீதியை தவறும் பொழுது அந்த நீதியை தான் கேதுரு மரத்தை குறிக்கிறது. அநேக நீதியில் நிலை நிற்காமல் விழுந்து போகிறார்கள். கடந்த நாட்களில் நீதியான வாழ்க்கையில நிலைத்திருந்தோமா அல்லது அப்பப்போ விழுந்துட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பார்த்தீங்கன்னா பழைய மரம்லாம் காற்று புயல் காற்றுல நிற்காம விழுந்து போயிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷனால நிறைய மரத்தை எடுத்துடுறாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறது. பெங்களூரில் அப்படி தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார். ஏன் அவ்வளோ வெயில் இருக்குன்னா ரோடு விரிவாக்க பணி நடக்கிறதுனால மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு. வேரூன்றி நிற்கிற ஒரு அனுபவம். நீதிமான் பனைமரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பனைமரத்தை போல செழிப்பான்னு. ஆனால் லீபனோனுடைய உள்ள கேதுருவை போல வளருவான் அப்படின்னு இருக்கு. அப்ப நீதிமானுடைய நீதிக்குரிய வாழ்க்கை கேதுரு மரத்தை குறிக்கிறது. அந்த நீதியிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இன்றைக்கு அறியாமல் நாம் ஏதாவது ஒன்று பேசிட்டு அதனால மற்றவர்களுக்கு பிரச்சனை எழும்புகிறது என்று சொன்னால் நாம் நீதி தவறுகிறவராக இருக்கிறோம். சொல்லுவாங்க, ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக பொய் பேசலான்னு. அதுவும் தப்பு தான். ஏன்னா பொய் பேசுகிறோம்ல நரகம்னு பைபிள் சொல்லுது. நாம் நீதியாக இருக்கிறோமா? வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீதியாக இருக்கிறோமா? வாங்குகிற சம்பளத்தில் உண்மையாக இருக்கிறோமா? தசமாக காணிக்கை கொடுப்பதில் நீதியாக இருக்கிறோமா? கணவன் மனைவி உறவில் நீதியாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ விழுந்து போன அவன் எழுந்திருக்க வேண்டாமா என்று சொல்லும் பொழுது அப்படியே அவன் கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னை நீ தேடி வா, நீ என்னை தேடி வரும் பொழுது நீ விழுந்து போன இந்த அனுபவத்திலிருந்து உன்னை நான் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதியிலே நாம் நிலைத்து நிற்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா முதல் அதிகாரம் 21 நாம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியின் நகரமா மாறிச்சு? அது நியாயத்தால நிறைஞ்சிருந்துச்சு. ஆமென். நீதி எங்க போச்சு? நீதியோடு இருந்த நகரமே, குடிகொண்டிருந்த நகரமே, உண்மையாயிருந்த நகரமே, இப்பொழுது எங்கே அது? இந்த காலையில் ஆண்டவர் கேட்கிற, இப்பொழுது எங்கே அந்த வசனம்? அதன் குடிகள் கொலை பாதகரானார்கள். 25ஆம் வசனம், நான் என் கையை உன்னிடம் திருப்ப போகிறேன், உன் களிம்பு நீங்க உன்னை சுத்த பண்ண போகிறேன். 26 நீதி எல்லாம் திருப்பேன். அடுத்தது 26, நியாயாதிபதியை முன்பு இருந்தது போல ஆண்டவர் சொல்றார், இப்படி ஆயிட்டே, ஆனால் நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன், உன்னை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அவரிடத்தை தேடி வர வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். வாசிங்க. நீ நீதிபுரம் என்று பெயர் பெறுவாய், சத்திய நகரம் என்றும் உன்னை அழைக்கப்படும், உன் பெயர் மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இப்படி எல்லாரும் மாறினா ரொம்ப சந்தோஷம்தான். எல்லா ஜனங்களும் மீட்பர் திருச்சபை ஜனங்கள் எல்லாம் நீதிபுரம் சத்திய நகரமா மாறிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆய திறந்தா பொய் 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 பொய். யோவான் 8:44, பொய்க்கு பிதா உங்கள் பிதா பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் பைபிள் சொல்லுது. எல்லாத்துக்கும் பொய் பேசுறது, உண்மையை மறைக்கிறது பொய். அந்த பொய் நீதிமானுடைய வாழ்க்கையில் இருக்காது. அநியாயம் செய்கிற வாழ்க்கையில் தான் பொய் இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். அந்த 2 பேர் ஜெபம் பண்ணும்போது ஆலயத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணான், அந்த அநியாயக்காரர் பரியாச்சக்காரர் இவங்களை போல நான் இல்லை அப்படின்னு.
இன்றைக்கு நாம் சுயநீதியை தேடி கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. சுயநீதியை, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், நம்மளே சாட்டிஸ்ஃபை ஆகிடுறது. பரவாயில்லப்பா, நான் அவங்கள விட பெட்டர்ன்னு. சமீபத்தில் என் மக ஜெசின்னு சொன்னாங்க, நம்ம ஏதாவது ஒரு இது பார்க்கும்போது நம்மளை விட ஹையாக இருக்கிறவங்களும் கம்பேர் பண்ணணும். நம்மளை விட லோவாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஓகே கரெக்ட்னு சொல்லக்கூடாது. நாம் வளர வேண்டும், வளர வேண்டும், எல்லாற்றிலும் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். போதும் இதோடு போதும்னு நிறுத்திக்கக்கூடாது. நம்ம பிள்ளை பிறந்த பிள்ளை வளரலைன்னா நமக்கு எவ்வளோ சோகமாக இருக்கும். ஐயோ இது வளராமலே கிடக்குது, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே தவழ்ந்துட்டு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும். அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று அங்கே சொல்லப்படுகிறத பார்க்க. 27ஆம் வசனம். நீதியினாலே மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியில் நாம் நீதியோடு நேர்மையோடு வாழும் பொழுதுதான் நாம் தேவனுடைய சாயலை நாம் பெற முடியும். தேவனுடைய சாயல்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எபேசியரில் வாசிக்கும் பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிறைந்த புதிய மனுஷனாகிய தேவ சாயலை தரித்து கொள்ளணும். தேவ சாயலை மனுஷன் இழந்துட்டான் அப்படின்னா பரிசுத்தத்தை இழந்துட்டான். ஒன்று, நீதியாக வாழதை விட்டான். வாயை திறந்தா பொய், பொய், எல்லாத்துக்கும் பொய். எப்படியாவது சமாளிக்கணும். அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று வாயில் வந்தது விட்டு கடாசுறது. தேவ சாயல் எங்கே வரும்? பேய் சாயல் தான் வந்து உட்காரும் நம்ம மேலே. தேவ சாயல் மெய்யான நீதியும் பரிசுத்தமும் சேர்ந்தது. பிரியமானவர்களே, அதை நாம் பெற்றுக்கொண்டால் தான் அவரை நாம் தரிசிக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த பரிசுத்தத்தோட நீதியும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் நீ தேவனுடைய சாயலை தரித்து கொள்ள முடியும். அப்பொழுது தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயலா திருத்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் எழும்போது உம் சாயலா திருத்தியாவே. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என் உதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். சொல்லுமா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன். வாயை திறந்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும்போது உம் சாயல திருத்தியாவே. நீதிமான் கேதுரு மரத்தை போல செழித்திருப்பான். நீதிமான், இங்கே நாம் வாசிக்கிறோம், பொய் பேச்சை வெறுக்கிறவனாய் இருக்கிறான். நீ நீதியினாலே மீட்கப்படுவாய் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அநியாயம் செய்தால் நாம் நரகம் செல்ல நேரிடும். பிரியமானவர்களே, நீதியை புதுப்பிக்க நம்மை இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். கடைசியாக நாம் திருப்பந்தி போவதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகும் பொழுது நான் நீதியோடு இருந்தேனான்னு கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். 5வது காரியம், ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். என்னை நோக்கி கூப்பிடுகிறேன் ஒருவனும் இல்லை. விழுந்து போயிட்டான்.
ஆனால் ஒருத்தனும் கூப்பிடல, கடவுளை தேடவே இல்லை. நீ நானும் இன்றைக்கு ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:6 நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினவர் ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ராஜாக்கள் விழுந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை தான் ராஜாவுடைய வாழ்க்கை. ஜெயம் எடுக்க வேண்டும். ஒரு ராஜா அப்படின்னு சொன்னால் ஜெயம் எடுக்க வேண்டும். தோல்வி அடைஞ்சா அவன் கூஜாவா மாறிடுவான், இன்னொருத்தனுக்கு அடிமையாக போயிடுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவனுடைய பதவியே. இன்றைக்கு ராஜாக்களாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழறோமா, தோத்துக்கிட்டே இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா, இல்லை தோழ்ந்து போன தோல்வியின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தோல்வியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்கே நான் பார்க்கிறோம், அப்படி விழுந்தவர்கள் அவரை நோக்கி அவங்க கூப்பிடவே இல்லையா? வெளிப்படுத்தின விஷயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் 3 அதிகாரத்தில், பிறகு இடையில கடைசி அதிகாரங்களிலேயும் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெய ஜீவியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ராஜா என்று சொன்னால் செங்கோல் ஒன்று, நீதி தவறக்கூடாது. ஆனால் அந்த ராஜா அந்த ராஜ பதவியை அவன் காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஜெயிக்கிறவனாக இருக்கணும். எப்பவும் தோத்துட்டா சொன்னால், இப்போ கூட நமக்கு எலெக்ஷன் வந்து இப்போ ரிசல்ட் நாளைக்கு இருக்கு. ஜெயிக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருப்பாங்க. ஒரு ராஜா என்று சொன்னால் அவன் ஜெயத்தை தொடர்ந்து அவன் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வேதத்திலே சிறந்த உதாரணம் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா அநேக யுத்தங்களை கண்டவன். அநேக யுத்தங்கள், அநேக நாடுகள் போர் தொடுத்து அவன் ஜெயத்தை கண்டவனாக இருந்தான். சாலமோன் நாட்களிலே யுத்தமே இல்லை, அதனால தான் அவன் ஆலயத்தை கட்ட முடிஞ்சது. அவனை கொண்டு கர்த்தர் தேவாலயத்தை கட்டினார். நம்ம கூட ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு, தரைத்தளத்தில் நாம் அதை கட்ட வேண்டும், அதை எழுப்ப வேண்டும். எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஸ்பிரிட், ஒரு வேகம் இருக்கணும். பாட்டு பாரு, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ராஜாக்களாக இருக்கிற நமக்கு எபேசில் சொல்லப்பட்டது போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, போராட்டம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய போராட்டம் வானமண்டலத்தில் பொல்லாதாவி சேனைகள், தந்திரமாக நுழைகிற சாத்தானுடைய செய்கைகள், மனுஷனுக்குள்ள பூந்து சாத்தான் கிரியை செய்வான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம் என்ன பண்றோம், மனுஷனை பகைச்சிட்டு நடக்கிறோமே தவிர அந்த மனுஷனை ஆட்டி படைக்கிறவன் பேக்கில் நிற்கிறவன் யாருன்னு நம்ம தெரியாமலேயே நம்ம மனுஷனை விரோதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எபேசியர்ல தெளிவாக சொல்ற 6ஆம் அதிகாரம் 10, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ராஜாக்கள் விழுந்தார்கள் என்று சொன்ன பொழுது அந்த ராஜாக்கள் அனுபவம் எது என்றால், வெற்றி வாழ்க்கையை நீ இழந்து தோல்வியை சந்திக்கிறேன்னா நீ ராஜாவா இருந்து விழுந்துட்டேன்னு அர்த்தம். உன் ராஜ மேன்மை விழுந்து போச்சுன்னு அர்த்தம். எஸ்தரை குறித்து சொல்லும் பொழுதும் விபிஎஸ்ல எஸ்தரை பத்தி ஒரு நாள் கதை இருந்து நினைக்க, ராஜ மேன்மையை கர்த்தர் உனக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? உனக்கு கொடுத்திருக்கிற ராஜ மேன்மை எதுக்கு? அழிவில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அங்கே எஸ்தருக்கு உரைக்கப்பட்டது. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை உனக்காக அல்ல, ஆனால் ஜெயம் பெற வேண்டும். எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. ஜெயமுள்ள வாழ்க்கை எடுக்கிறன்னா ஈஸியாக நடக்காது. நம்முடைய ஜீவனை பணயம் வைத்து நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரத்தை ஜெயிக்கணும்னா ஈஸி இல்லை.
ஈஸி இல்லை. குடும்பத்திலேயே உள்ள வந்துடுவான், தெரியாது, எந்த சிம்டமும் தெரியாது. திடீர்னு குணங்கள் மாறும், பேச்சு மாறும். அப்போ தான் குழப்பிட்டு உட்காந்துட்டு இருப்போம், இது என்ன எப்போ அப்படின்னு யோசிப்போம். ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. பாவத்துக்கு முன்பாக சிலர் ஜெயிக்க முடியாமல் இன்றைக்கு விழுந்து போகிறோம், விழுந்து போகிறாங்க. இன்றைக்கு WEB வெப் அப்படின்னா வலை, சிலந்தி வலை. இந்த வெப்பில் போய் மாட்டிக்குதுங்க நிறையா, ஓட்டிக்கிட்டு வெளில வர முடியல. அல்லேலூயா. அது வாலிபர்கள் ரொம்ப படிப்புக்காக ஃபோன் வாங்கி கேட்டு கொடுத்தா கடைசியில் படிக்கிறேன்னு அதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்குள்ளே இருக்கிற ராஜா ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். நீங்கள் ஆற்றுலலாம் பார்த்தீங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற்றுல மீன் எதிர்நீச்சல் போட்டு ஓடும். குளத்தில் இருக்கிற மீன் எதிர்நீச்சல் போடாது, அது சுற்றி தான் வரும். ஆனால் ஆறுகளிலே ஓடைகளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது எதிர்நீச்சல் போடுற மீன் உயிரோடு இருக்கிற மீன். செத்து போன மீன் தண்ணி போகிற போக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும். நிறைய பேர் செத்து போன மீனை போல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எதிர்த்து அதை ஜெயிக்க வேண்டும். பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. அல்லேலூயா. அப்ப ராஜாக்களாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். நாம் ஜெய ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் ஜெயிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது, நமக்கு மறைவாயிருக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள், மாந்திரிக கிரியைகள், பிசாசுடைய யோசனைகள், இதையெல்லாம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு ஒரு யுத்தம், போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இதுல நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கும்படியான ஒரு வாழ்க்கை தருவதற்காக தான் இயேசுவுடைய இரத்தத்தினாலே உன்னை ராஜாக்களும் ஆசாரியமா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா இயேசு ரத்தத்தை சிந்தல, உன்னை கழுவினார். உன் பாவத்தை கழுவினது மாத்திரமல்ல, நீ ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும். உன்னை எதிர்த்து வருகிற பாவங்கள், உன்னை திசை திருப்புகிற மாயமான தந்திர காரியங்களை நீ ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அங்க சொல்றார், அவங்க என்ன தேடலை, விழுந்துட்டாங்க, ஆனால் அவங்க என்ன தேடவே இல்லை. ஆனாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நாம் அதை மேற்கொள்ளாம அதற்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் போவோம் என்று சொல்ல நம்முடைய வாழ்க்கை மோசமாக இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாக்களாக உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்றால் நீ ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை நீ விழுந்து போயிருக்கிறியா? ஜெயிக்க முடியாமல் விழுந்து கிடக்கிறியா? இன்றைக்கு எழுந்து நிமிர்ந்து நில், எதிர்த்து நில். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் பிடித்து கொண்டு பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆறாவது காரியம், 2 சாமுவேல் 1:27. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். இந்த பராக்கிரமசாலிகள் யார்? பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். யார் இவர்கள்? இன்றைக்கு நாம் இதை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் 2 சாமுவேல் புஸ்தகம் 1:19 என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேலின் அலங்காரம் மதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். இவர்கள் யுத்த களத்திலே இருக்கிறவர்கள். இங்கே அந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது யோனத்தான் செத்து போய் கிடக்கிறான், சவுல் செத்து போய் கிடக்கிறான், படை வீரர்கள் பராக்கிரமசாலிகள்லாம் விழுந்து போய் கிடக்கிறாங்க. அங்கே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அவர்கள் வாழ்க்கையில் பலன் இல்லாமல், எதிர்த்து நிற்க முடியாமல் விழுந்து போய் கிடக்கிறார்கள். இன்றைக்கு பலன் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் ஜெப வாழ்க்கை.
ஜெப வாழ்க்கை நமக்கு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஜெபம் நம் வாழ்க்கையின் பலனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும். கடந்த வருஷத்தில் ஜெப வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் யுத்த ஆயுதத்தை வீணடித்தோம்? எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையில் நாம் நிற்கக்கூடாமல் போனோம்? ஜெப குழுக்களை ஏற்படுத்தின குழுக்களில் எத்தனை பேர் நம்ம கட்டடித்தோம், அசதியாய் கிடந்தோம், சோம்பேறியாய் கிடந்தோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் சொல்லுவோம், ஜெபம் ஜெயம், ப்ரேயர் பிரிங்ஸ் த விக்டரி அப்படின்னு இங்கிலீஷில் போட்டு வச்சுருக்கோம். ஜெபமே ஜெயம் அப்படின்னு கும்பிட்ற மாதிரிலாம் போட்டு படம்லாம் மாட்டி வச்சுருப்போம். இந்த ஜெப வாழ்க்கை பராக்கிரமசாலியாக நம்ம நிறுத்துகிற பராக்கிரமசாலியின் வாழ்க்கை ஜெப வாழ்க்கை குறிக்கிறது. இன்றைக்கு ஜெப வாழ்க்கை நம்மளை விழுந்து போய் கிடக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜெபத்தில் நாம் விழுந்து கிடக்கிறோமா? ஆண்டுடைய சமூகத்தில் யோசுவா மோசையெல்லாம் விழுந்து கிடந்தாங்க. ஜெபத்தில் நாம் ஜெபமே இல்லாமல் விழுந்து போய் கிடக்கிறோமா தனியாக? இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷர்களை தட்டி எழுப்புறாரு. ஜெபம் பண்ணாமல் தூங்கிட்டு கிடக்கிற தூங்கு மூஞ்சிகளை தட்டி எழுப்புறாரு. கெத்செமனே தோட்டத்தில், ஏன்பா எழுந்துருங்க, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் இவளை தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்களை போய் தட்டி எழுப்புறாரு. 1 மணி நேரமாவது நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நீ சோதனையில் சிக்கிக்காதபடிக்கு, பிசாசுடைய வலையில மாட்டிக்காதபடிக்கு நீ கொஞ்சம் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், மாடல் பிரேயர். ஆனால் ஜெபிக்காம தூங்கிட்டு இருந்த சீஷர்களை அவர் என்ன பண்ணார்? கெத்செமனே தோட்டத்தில் தட்டி எழுப்பினார். அவளை தட்டி எழுப்பினார். அமெரிக்க தேசத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், அவரை குறித்து நான் படிக்கும் பொழுது 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணுவார். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார் அல்லது படிப்பார். இது எப்படி சாத்தியம்? சமீபத்தில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா தூங்காமலே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதான்னா இல்லை. ஒரு ரெகுலர், ஒரு கிரமம், ஒரு ஒழுங்கு வேண்டும். அந்த கிரமம் ஒழுங்கு தான் சபையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். ஆனால் அதையும் நம்மளால் கடைபிடிக்க முடியல. சாக்கு போக்கு சொல்லிட்டு கிடக்கும், வர்றதே கிடையாது. ஆலயத்தில் ஒரு நாளில் ஒரு சிஸ்டம் நம்ம ஏற்படுத்தியிருந்தோம், ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறதுல வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? வீட்டில் உட்காந்துட்டு கிடக்கும், வர்றது கிடையாது. நம்ம கொடுத்ததான அது ஒரு ஊழியம். நம்ம அதை சுத்தம் பண்ணும் போதாவது நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே என் மனசை இப்படி சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே சுத்தம் பண்ணுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பூஸ்டப் கிடைக்கிறோம். என்னுடைய ஆரம்ப நாளில் நான் பாய் போட்டிருக்கிறேன் சபையில். கொஞ்சம் ஒரு 6 மாதம் விசுவாசியாக இருக்கும் பொழுது ஆலயத்தில் தான் நைட்டு போய் தூங்குவேன், வாலிபனாக இருந்தப்போ. இன்றைக்கு வாலிபர்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆலயத்தில் தூங்கின வாலிபர்களும் உண்டு. இன்றைக்கு அவங்கெல்லாம் குடும்பஸ்தராக மாறிட்டாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கிற வாலிபர்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம தலைக்கு ஒரு ஃபேனு, காலுக்கு ஒரு தலைக்காணி, சைடில் ஒரு தலைக்காணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறோம். நான் வாலிபனாக இருந்தபோது அப்படி தூங்கி கொண்டு இருக்கும்போது சபையில் தானே தங்குவேன். 11:30 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நாளைக்கு ஓய்வு நாள்லாம் இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு பாய் போடுவோம் பெருக்கிட்டு. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் வந்தார், நீங்கள் பார்த்தீங்க, பால் கிருபாகரன் பாஸ்டர் அவர்கள் வந்தாங்க. அவர் இப்போது கர்த்தருக்குள்ள மரித்து போயிட்டாங்க. அந்த சபையில் போடும் பொழுதும் சோதனை, ஆண்டவரே இங்கே உட்கார்ற ஆளை நீங்கள் சந்திங்க, அவங்க என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் அவங்களோட பேசுங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் பாயை உருட்டி விடும்போதெல்லாம் சோதனை பண்ணிக்கிட்டே செய்வோம். இது எங்களுடைய அனுபவம். இன்றைக்கு நாம் வாலிபர்கள் எல்லாம் யாராவது செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அன்றைக்கு அப்படி செய்ததுனால தான் கர்த்தர் இன்றைக்கு என்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அப்போல்லாம் நான் ஊழியக்காரன் கிடையாது, விசுவாசி. ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். பராக்கிரமசாலிகளாய் நிறுத்துவது ஜெபம். அப்போ பராக்கிரமசாலிகளாய் நீ இருக்கணும் அப்படின்னா ஜெபம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லை என்று சொன்னால் நீ பராக்கிரமசாலியாய் நிற்க முடியாது, யுத்த களத்தில் நிற்க முடியாது.
யோவானை குறித்து நான் பார்க்கும் பொழுது, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் பாதங்கள் போல இருந்தது என்று. அப்படின்னா அவர் அந்த பத்மோஸ் தீவில் அவர் முழங்காலில் நின்று ஜெபித்து கண்களை மூடி தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதை எழுதி இன்றைக்கு உலகத்தின் முடிவை குறித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். வேறு எந்த ஒரு ரிலீஜியஸ்லேயும் முடிவை குறித்து சொல்லப்படவில்லை தெளிவாக. நம்முடைய வேதத்தில் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அவர் பெற்றுக்கொள்வதற்கு ஜெப வாழ்க்கையில நிறைந்திருந்தார். நான் சொன்ன ஒரு ஐயா 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணுவார். அப்படின்னா முழிச்சிருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் ஒரு தூங்குவதற்கு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரம் இல்லை. ஆனாலும் தாவீது சொல்றாரு, நானும் நித்திரை பண்ணினேன், என் ஆத்துமா விழித்திருந்தது. சில பேருக்கு தூங்குவோம், கனவா வந்துட்டு இருக்கோம். சில பேர் தூக்கமே வராது. அவர் யார் அப்படின்னு சொன்னா, சுமித் விகில்ஸ்வர்த் என்கிற அமெரிக்கா தேசத்தில் உள்ளவர். படிப்பறிவு ரொம்ப குறைவு தான். அவர் எங்கே பிரயாணம் பண்ணாலும் 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிள் எடுத்து படிப்பார், ஏதோ ஒரு பகுதியை. இல்லை யாராவது சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார், செய்தி கொடுப்பார். இதுதான் அவர் வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த காரியம். 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ட்ராவலாக இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணுவார். அது 1 நிமிடமோ 2 நிமிடமோ ஜெபம் பண்ணுவார். எதை ஆவியானவர் பாரப்படுத்துகிறாரோ அந்த விஷயத்துக்காக என்னதான் ஜெபம் பண்ணுவார் அவர் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எவ்வளவோ காரியம் இருக்குது ஜெபிப்பதற்கு. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம், தீர்க்கதரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்ததாக எங்கேயும் அதிகம் இல்லை. 85% 90% தேசத்திற்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, பாவத்திலிருந்து மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றே அவருடைய ஜெபங்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் CBS உடைய தீம் என்னது சொல்லுங்க, சத்தம் கேட்கல. ஐ லவ் மை கண்ட்ரி. என்னுடைய தேசத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம தேசத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் வாழ்கிற பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும், நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அன்றைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா எல்லாம் அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் தேசத்திற்காக, மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று, அவருடைய குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டி ஜெபித்தாங்க. இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் பராக்கிரமசாலி, உனக்குள்ள இருக்கிற பராக்கிரமசாலி எப்படி இருக்கிறான்? ஜெபன்னு சொன்னால் ஜெபத்துக்கே வர்றதில்லை. மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஜெபத்துக்கு கூட நம்ம வர்றதே இல்லை. வராமல் பேக் அடிச்சிடுறோம். இன்றைக்கி வந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும், ஆனால் ஜெப வாழ்க்கையில் நம்ம பேக் வர்றதே கிடையாது. யாராவது ஜெபம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கடந்த நாளெல்லாம் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜெபத்துக்கு வராமலே நம்ம பராக்கிரமசாலியை போல் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர். தானியேல் வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அவனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், இன்றைக்கி நம்ம சூழ்நிலையை சாக்கு போக சொல்கிறோம். எனக்கு இந்த ப்ரோக்ராம், இந்த பிரச்சனை, கெஸ்ட் வந்துட்டாங்க, ஜெபிக்கலை. அவன் ஒரு நாட்டில் அவன் ஒரு மந்திரியாக இருக்கிறான், மந்திரியாக ஒரு பதவி வகிக்கிறான். அவன் 3 வேளை ஜெபிக்க முடியுது அவனால். நம்ம என்னமோ கலெக்டர் மாதிரி நினச்சின்னுக்கிறோம், நேரமே இல்லைன்றோம். வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் கூட சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது பராக்கிரமசாலிக்கு அடையாளமாக இருக்கிறது. நீ ஜெபிக்காத பொழுது உனக்குள்ளே பலவீனம் உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். நீ ஆண்டவருக்காக பராக்கிரமசாலியாய் நிற்க முடியாது. தானியேல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடுச்சு, சட்டமே வந்துடுச்சு. ராஜா கையெழுத்து போட்டு சட்டமே போட்டுட்டார், யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. ராஜாவுடைய சிலையை தான் 30 நாளைக்கு எல்லாரும் வணங்கணும்னு. அந்த சட்டம் வந்த பொழுதும் கூட தானியேலை வேற எந்த விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. கடவுளை நோக்கி ஜெபிக்கிறதுல தான் அவங்க குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுனால, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுனால
நமக்கு இடர்கள், இக்கட்டுகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நல்லா கவனிங்க, அந்த ஜெபிக்கிற மனுஷனோடு கூட பிரச்சனைகள் வரும், எழும்பும். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஜெபிக்கிறவங்க பக்கத்தில் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்காக பதில் கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க பக்கத்தில் கர்த்தர் இருப்பார். சங்கீதக்காரன் சொல்லும்போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவன் கூட இருப்பார்ல. அதே போல் நீ ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் இருப்பார். பிரச்சனை வரும், தானியேல் வாழ்க்கையில் வராதுதா, ஆனால் கடைசியில் ஜெயம் தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு பராக்கிரமசாலி நம் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கா, இல்லை விழுந்து போய் கிடக்கா? ஜப வாழ்க்கை நாம் உறுதியாக நிற்கிறோமா, விழுந்து போய் கிடக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 7வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கோபுரம் விழுந்தது. இந்த கோபுரம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியும் கோபுரம்னாலே நல்ல உயரமாக இருக்கும், எல்லாரும் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போயிட்டான். 14ஆம் அதிகாரத்தில் அதே லூக்கா 14:28 என்ன வாசிக்கிறோம்? கோபுரத்தை கட்டுவதை குறித்து அங்கே சொல்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே டிஸ்ட்ராக்ஷன், அங்கே விழுந்து போச்சு. இங்கே அதை கட்டுவதை குறித்து பேசுகிறாரு. நீ கட்டுறதுக்கு முன்னால் உட்காந்து நல்லா யோசிக்கணும்பா, நல்லா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும், நல்லா அதை பற்றி நீ யோசித்து பண்ணணும். அதை சும்மா தடுப்புடனே அட்ராக மூலத்தை கட்டுறா தாலி என்ன அப்படி பண்ணிட முடியாது. அப்போ இந்த கோபுரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் மலை மேல் உள்ள பட்டணம், கலங்கரை விளக்காக கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கார். அப்படின்னா நீங்களும் நானும் சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தையும், மற்றவர்கள் பார்க்கிற அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்முடைய சாட்சி 18 பேரை சாகடிக்க கூடாது. அப்படின்னா இடரலாக இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை மற்றவர்கள் இடரலாக இருக்கிறா உனக்கு ஐயோ ஐயோ. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன்னை எந்திர கல்லை கட்டி நடு கடல்ல போடணும். சும்மா கட்டி போட்டா வந்துருவேன் நீ மறுபடியும். சாட்சிக்கேடு உண்டாக்குகிற வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கோபுரம் விழுந்து போன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்களும் நான் அந்த கோபுரத்தை போல எல்லாரும் பார்க்கும்படியாய் நிற்க வேண்டுமானால் சாட்சி மிக 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 முக்கியம். சாட்சி வாழ்க்கை இல்ல, விழுந்து போச்சு. ஒரு காலத்து நின்ன வாழ்க்கை விழுந்துடுச்சு. அவங்கள சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த 18 பேர் செத்து போட்டான். அவனையும் குளோஸ் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். உங்களை என்னை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் உண்டு. நீங்கள் நானும் சாட்சியை இழந்து போவோம் என்றால், சாட்சி விழுந்து போவோம் என்று சொன்னால், ஆண்டவரை மேலே வைத்திருக்கிற விசுவாசமோ நம்பிக்கையோ அவங்க ஆண்டவருக்குள்ள வராமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவை வணங்குகிறவர்கள் எவ்வளவு நல்லா வாழுறாங்க என்று உன்னை என்னையும் பார்த்தவங்க, நீ சாட்சி கேடாய் வாழும் பொழுது அவர்கள் மரித்து போவார்கள். அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள வரவே மாட்டான், அவன் செத்து போயிடுவான். அவ்வளவுதான். சாட்சி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. உயரம் போக 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 நாம் ஆவிக்குரிய நிலையிலே நம்முடைய சாட்சி வளர வளர அதற்கு முன்பாக அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அஸ்திபாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டம் கண்டுடும் உன் வாழ்க்கை. அதனால தான் சொல்கிறார், மணல் மேலே கட்டின வீடு கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்ட வீடு. சாட்சி கெடுக்க பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். நீ வாழற உன் சாட்சியை குலைக்கும்படியாய் வரும். நீ விழுந்து போவ அப்படின்னு சொன்னால், உன் சாட்சி விழுந்து போவோம் அப்படின்னு சொன்னால், நீ மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற நபர்களும் பாதிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவின் நாமம் இழிவாக பேசப்படும்.
சங்கீத புஸ்தகம் 48:12 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? கொத்தலங்களை எண்ணுங்கள் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் டவர்ஸ் அப்படின்னா கோபுரம். கோபுரத்தை எண்ணுங்கள். எத்தனை கோபுரம் நிற்குது, எத்தனை விழுந்து போச்சு. இன்றைக்கு நமக்குள்ள எத்தனை பேர் சாட்சியின் வாழ்க்கையில் நிற்கிறோம், எத்தனை பேர் விழுந்து கிடக்கிறோம். தாகூன் சிலை விழுந்து போனது, 3ஆக நொறுங்கி போச்சு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? சாட்சியின் வாழ்க்கை எப்படி இருக்குது? சாட்சியை காத்து கொண்டு இருக்கிறோமா? லூக்கா நம்ம வாசிக்கும் பொழுது 14:31 என்ன வாசிக்கிறோம்? யுத்தம் பண்ணுவதை குறித்தும் சொல்கிறாரு. அங்கே யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் நீ கொஞ்சம் கணக்கு பாரு அப்படின்றாரு. ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு முன்னால் கணக்கு பாரு அப்படின்னா, நாம் சாட்சியின் வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களாய் மாறி போவோம். சாட்சி வாழ்க்கையில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். எபேசியர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 எபேசியர் திருச்சபை குறித்து சொல்லும்பொழுது அங்கே என்ன சொல்கிறாரு? அங்கே சொல்கிறாரு, நீ என்ன நிலைமையிலேருந்து விழுந்தன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எந்த நிலைமையில் விழுந்து போன? உன் சாட்சி எதனால கெட்டு போச்சு? கூடுவார் பேச்சை கேட்டா, இல்லை நீயா யோசித்து பிசாசு இடம் கொடுத்தா, அல்லது உன் மனம் ஒன்றை பற்றி கொண்டதுனால, ஒரு ஆசையினால உன் சாட்சி இழந்து போனையா? யோசித்து பாரு. உனக்கு இருந்த அந்த கோபுரம், சாட்சியின் வாழ்க்கை இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறதா, விழுந்து போயிடுச்சா? யோசித்து பாரு. ஒரே ஒரு காரியம் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வாசித்து முடிக்க போகிறேன். 8வது விஷயம், யோபு 1:18-19. விழுந்து போன வீடு, விழுந்து போன வீடு. நாம் ஏற்கனவே முதலாவது பார்த்தோம், கன்னிகை சபையை குறித்து நாம் பார்த்தோம். இந்த விழுந்து போன வீடு குறித்து நாம் பார்க்கும்போதும், கர்த்தருடைய வீடு, எத்தனை வீட்டில் சந்தோஷம் இருக்கிறது நான் பார்க்குறோம். அந்த வீட்டில் விருந்து நடந்துச்சுன்னு பார்க்குறோம். விழுந்து போன அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு? விருந்து. விருந்துனாலே ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் சாப்பாடுனாலே ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. அந்த வீட்டில் சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் அங்கே இல்லாமல் போனது. அங்கே ஒரு காற்று வந்து அடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதிர்பாராத நேரத்தில் 4 பக்கமும் பிரச்சனை வந்துச்சு. அந்த வீடு விழுந்து போச்சு. இன்றைக்கு எத்தனை வீட்டில் சந்தோஷம் இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம வீட்டில் விழுந்து போன வீடு, நம்முடைய வீட்டில் எத்தனை வீட்டில் சந்தோஷம் இருக்கிறது? நீதிமானுடைய கூடாரத்தில் ஜெய கம்பீர சத்தம் உண்டுன்னு நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வீட்டில் எத்தனை வீட்டில் சந்தோஷம் இருக்குது? இன்றைக்கு சந்தோஷம் இருக்கிறதா அல்லது கூச்சல் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இந்த வீட்டில் நாம் பார்க்கிறோம், ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி அவருடைய பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்கிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பாவ நிவர்த்தி செய்கிறவர் கிருபாதார பலியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்தோஷம் இல்லாமல் நாம் துக்கத்தோடு காணப்படுகிறோமா? நம்முடைய வீட்டில் சந்தோஷம் காணப்பட வேண்டும். பிரசங்கின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
விருந்து சந்தோஷத்துக்காக. அப்போ விருந்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் விருந்து செய்து கொண்டிருப்பார்கள் அந்த வீட்டில். அந்த விருந்தினால அவர்களுக்கு சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் சந்தோஷம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இந்த பகுதியிலே அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது சந்தோஷம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறது. சந்தோஷம் நம்முடைய வீடுகளிலே இருக்க வேண்டும். அங்கே நாம் பார்க்கிறோம், அவருக்கு ஒரு தகப்பன் யோபு தம்முடைய பிள்ளைகள் எங்கே தவறு செய்து விடுவார்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் அவன் என்ன பண்ணானா, விருந்தெல்லாம் எப்போ செஞ்சு முடிக்கிறாங்களோ அவர்கள் தப்பு செஞ்சிருவாங்களோ என்று சொல்லி அவன் பலி செலுத்தி வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழுகிற குடும்ப வாழ்க்கையில் நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறவர், நமக்காக அவர் நிரந்தரமான ஒரு பலியை செலுத்தி இருக்கிறவர். அவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நாம் அப்படியே இருக்கிற இடத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறோம். ஆண்டவரை தேட வேண்டும். நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் அதெல்லாம் தேவன் கிட்டக்க நாம் வரும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் தேவனிடத்தில் வராமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, விழுந்து போயிட்டாங்க. அவர்கள் எழுந்திருக்க முடியல, எழுப்புவார் ஆள் இல்லை, அவர்கள் கர்த்தரை தேடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிலே விழுந்து போயிருக்கிறோம்? 8 காரியங்களை நாம் பார்த்தோம். எதிலே நாம் விழுந்து போயிருக்கிறோம்? இன்றைக்கு நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எதிலே விழுந்து போனோம்? மனவாட்டியாகிய சபையே, நீ கர்த்தரை தேடாதபடி பரிசுத்த வாழ்க்கையில் விழுந்து போய் கிடக்கிறாயா? பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் விழுந்து போய் கிடக்கிறாயா? பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறாயா? அப்படியே உன்னுடைய விசுவாச கூடாரம் விழுந்து போய் கிடக்கிறதா? அப்படியே உன் அபிஷேக வாழ்க்கை விழுந்து போய் கிடக்கிறதா? உன்னுடைய நீதியின் வாழ்க்கை விழுந்து போய் கிடக்கிறதா? இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்த வேளையிலே